ரூபாய் 500 நோட்டுகள் ஏடிஎம்களில் ரூபாய் 500 நோட்டுகள் விநியோகிப்பதை ரிசர்வ் வங்கி நிறுத்தப் போவதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் முழுவதும் பரவி வருகிறது. ஏடிஎம்களில் ரூபாய் 200 மற்றும் ரூபாய் 100 மட்டும் விநியோகிக்கப்பட உள்ளதால் கையில் உள்ள ரூபாய் 500 நோட்டுகளை இப்போது இருந்தே பணமாக்கிக் கொள்ளுங்கள் என்றும் தகவல் பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த தகவல் குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதாவது 500 ரூபாய் நோட்டை மத்திய அரசு ரத்து செய்யப் போவதாக கடந்த மாதம் திடீரென ஒரு செய்தி பரவியது. மேலும் இது தொடர்பாக வங்கிகளின் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி 500 ரூபாய் நோட்டுக்கான டெண்டர் சட்டப்பூர்வமானதாகவே உள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் குறைந்த மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிப்பதற்காகவும் 500 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. 500 ரூபாய் நோட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்பதால் தாராளமாக பயன்படுத்தலாம் என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்து மத்திய அரசு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டு வருகிறது. ரிசர்வ் வங்கி இது போன்ற உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. சட்டப்பூர்வமாக ரூபாய் 500 நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குள் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று கூறும் ஒரு வீடியோ யூடியூப்பில் கடந்த சில நாட்களாக வைரலாகி வருகிறது. இது மக்களிடையே குழப்பத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் மத்திய அரசு இந்த போலி கூற்றை மறுத்து இந்திய ரிசர்வ் வங்கி அத்தகைய எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று கூறியுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி கேபிட்டல் டிவி என்ற யூடியூப் சேனல் வெளியிட்ட அந்த வீடியோவில் அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ரூபாய் 500 நோட்டுகள் படிப்படியாக செல்லாது என்று கூறப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 12 நிமிடங்களுக்குள் நீளமான இந்த வீடியோ 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றது. ரூபாய் 500 நோட்டுகள் ரத்து செய்யப்படவில்லை, அவை சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்று இந்திய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ உண்மை சரிபார்ப்பு நிறுவனமான பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு எக்ஸில் ஒரு பதிவில் எழுதியது. தவறான தகவல்களுக்கு ஏமாற வேண்டாம் எனவும் குடிமக்களுக்கு அது அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளை நம்புவதற்கு அல்லது பகிர்வதற்கு முன்பு எப்போதும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் இருந்து சரிபார்க்கவும் என்று அது கூறியுள்ளது. தற்போதைய ரூபாய் 500 நாணயத்தாள்கள் 2016 பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த நோட்டின் அளவு 66.150. இந்த நோட்டுகளின் நிறம் கல் சாம்பல் நிறத்தில் உள்ளது. இந்திய பாரம்பரிய தளம் செங்கோட்டை என்ற கருப்பொருளுடன் மற்ற இந்திய ரூபாய் நோட்டுகளையும் போலவே ரூபாய் 500 நோட்டுகளிலும் அவற்றின் தொகை 17 மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது. ஆங்கிலம், ஹிந்தி, அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மகாஸ்பெரி, கொங்குமானி, மலையாளம், மராத்தி, நேபாளி, ஒடிஷா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு மற்றும் உருது போன்ற கலரிலும் எழுத்திலும் அவைகள் இருக்கின்றன. தற்போதைய ரூபாய் 500 நாணயத்தாள்கள் 2016 பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நோட்டின் அளவு 66 மில்லிமீட்டர், 154 மில்லிமீட்டர். இந்த நோட்டுகளின் நிறம் கல் சாம்பல் நிறத்தில் உள்ளது. இந்திய பாரம்பரிய தளம் செங்கோட்டை என்ற கருப்பெயர்களுடன் உள்ளது. ரூபாய் 500 நோட்டுகள் ரத்து செய்யப்படவில்லை, அவை சட்டப்பூர்வமான செல்லுபடியாகும் என்று இந்திய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ உண்மை சரிபார்ப்பு நிறுவனமான பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவில் எக்ஸில் ஒரு பதிவில் எழுதியது. தகவல்களுக்கு ஏமாற வேண்டாம் என்று குடிமக்களுக்கு அது அறிவுறுத்தியுள்ளது. செய்திகளை நம்புவதற்கு அல்லது பகிர்வதற்கு முன்பு எப்போதும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் இருந்து சரிபார்க்க வேண்டும் எனவும் அவை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்போதைய ரூபாய் 500 நாணயத்தாள்கள் 2016 பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த நோட்டின் அளவு 66.150 எனவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த நோட்டுகளின் நிறம் கல் சாம்பல் நிறத்தில் உள்ளது. இந்திய பாரம்பரிய தளம் செங்கோட்டை என்ற கருப்பொருளுடன் மற்ற இந்திய ரூபாய் நோட்டுகளைப் போலவே ரூபாய் 500 நோட்டுகளிலும் அவற்றின் தொகை 17 மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது. ஆங்கிலம், இந்தி, அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், காஷ்மீரி,
கொங்கணி, மலையாளம், மராத்தி, நேபாளி, ஒடிஷா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு மற்றும் உருது மொழிகளிலும் இவை மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே ரூபாய் 500 செல்லாது என்ற அறிவிப்பு போலியானது எனவே யாரும் அதனை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் மத்திய அரசாங்கம் மிக தெளிவாக தெரிவித்து இருக்கிறது. 2026ஆம் ஆண்டுகளுக்குள் ரூபாய் 500 நாணயத்தாள்கள் செல்லாது. அரசு என்ன சொன்னது? அது ஒரு பொய்யான தகவல் என்றும் அப்படிப்பட்ட யூடியூப் சேனல்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி தவறான வீடியோக்களை போட்டு மக்களை திசை திருப்பும் நோக்கில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று வந்த தகவல் முற்றிலும் வதந்தி எனவும் அது சரியான தகவல் அல்ல எனவும் அப்படி ஏதாவது தகவல் வந்திருந்தால் கண்டிப்பாக மத்திய அரசு உடனடியாக தெரியப்படுத்தி இருக்கும் என்றும் இந்த மாதிரி கண்ட யூடியூப் சேனல்களில் வரும் தகவல்களை உண்மை என நினைத்து மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற தகவலை யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் மத்திய அரசாங்கம் மிக தெளிவாக தெரிவித்துள்ளது. ஆகவே அது ஒரு பொய்யான தகவல் என்று மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆகவே போலியான தகவல்கள் பரப்புவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் உடனடியாக மத்திய அரசு எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடியதாகவும் மக்களுடைய மனசை கெடுக்கக்கூடிய விதத்திலும் இந்த மாதிரியான பொய் செய்திகளை பிரபலமான யூடியூப் சேனல்கள் வெளியிடுவதால் பல்வேறு மக்கள் அதனை பார்த்து நம்பி ஏமாந்து விடுவதாக மத்திய அரசு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடிய யூடியூபர்கள் மீது தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்கள் இறுதி காலம் வரை அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய அளவிற்கான நடவடிக்கைகளுக்கான சட்டங்களை அவர்கள் மீது பாய்த்தப்படும் எனவும் அவர்கள் மீது அத்தகைய சட்டங்கள் கொண்டு போகப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஆகவே தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் ஆயுள் தண்டனை பெறக்கூடிய அளவில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படவும் மத்திய அரசு வழிவகைகளை ஏற்படுத்த இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. ஆகவே 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற தகவல் முற்றிலும் தவறானது மற்றும் போலியான தகவல் என்று மிக தெளிவாக மத்திய அரசு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் இத்தகைய செய்திகளை நம்பி யாரும் மன உளைச்சலில் மனச்சோர்வடைய வேண்டாம் எனவும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆகவே அத்தகைய தகவல்களை போலியான தகவல்களை வதந்திகளை பொது வலைத்தளத்தில் பரப்புவோர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் மத்திய அரசு தனது எக்ஸ் பக்கத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கிறது. ஆகவே யாரும் இதனை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் மிக தெளிவாக தெரிவித்து இருக்கிறார்கள். பொதுமக்கள் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடாமல் நீங்களாகவே யாரோ சொல்வதையெல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்து தவறான முடிவிற்கு செல்லக்கூடாது எனவும் மத்திய அரசு மிக தெளிவாக தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்து இருக்கிறது. 500 ரூபாய் நோட்டுகள் கண்டிப்பாக செல்லுபடியாகும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று மத்திய அரசு மிக தெளிவாக தெரிவித்து இருக்கிறது. ஆகவே அத்தகைய தகவல்களை பரப்புவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கைகளை மிக விரைவாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்றும் இத்தகைய செய்திகளை பரப்பி மக்களை திசை திருப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் எனவும் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்து இருக்கிறார்கள். ஆகவே அத்தகைய தகவல்களை நம்பி யாரும் ஏமாறக்கூடாது என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆகவே 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று வந்திருந்த தகவல் முற்றிலும் பொய்யானது. அது வதந்தி தகவல். அந்த வதந்தியை நம்பி யாரும் மனச்சோர்வடைய வேண்டாம். 500 ரூபாய் நோட்டுகள் இன்று போல் என்றும் நல்லபடியாக செல்லுபடியாகும். ஆகவே இத்தகைய செய்திகளை நம்பி யாரும் மன உளைச்சலோ மனச்சோர்வோ மன கஷ்டமோ பரவப்பட வேண்டாம் என்று
உங்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் நன்றாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளத்துடன். கண்ட செய்திகளை நம்பி நீங்களே உங்களுக்குள்ளாடி ஒரு கற்பனையை உருவாக்கி மன உளைச்சல் ஏற்படாதீர்கள். தவறான வீடியோஸ் பதிவேற்றம் செய்யக்கூடிய யூடியூபர்கள் மீது சட்டம் தந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.